அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 1, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். சென்னையை உலுக்கியது பெங்கல் புயல், மரக்காணம் அருகே கரையை கடந்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் எங்கெங்கே சிவப்பு எச்சரிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. தொலைநிலை கல்வி தேர்வுகள் ஒத்திவைப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நியூஸஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ சீக்கிரம் முடிச்சிடலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறள் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். அடுத்ததாக பின்னாடி இந்த வாய்ஸ் ஓவர் வரதுக்கு ககன்யான் திட்டம் நாசாவில் முதல்கட்ட பயிற்சியை முடித்த இந்திய வீரர்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்கான முதல்கட்ட பயிற்சியை நாசாவில் இந்திய விண்வெளி வீரர்கள் முடித்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஆக்சிம் 4 என்ற இஸ்ரோ நாசா கூட்டு திட்டத்தின்படி ககன்யான் திட்டம் விண்வெளி வீரர்கள் சுபான் சி சுக்லா, பிரசாத் பாலகிருஷ்ணன் நாயர் நடப்பாண்டு ஆகஸ்ட் மாதம் பயிற்சியை தொடங்கினு தெரிவிச்சிருக்காங்க. பேர் பார்த்துக்கோங்க. சுபான் சி சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் நடப்பாண்டு ஆகஸ்ட் முதல் பயிற்சியை தொடங்கினார். திட்டத்தின் முதற்கட்டமாக நாசா மையத்திற்குள் சுற்றுப்பயணம், ராக்கெட் ஏவுதளம் அமைந்துள்ள பகுதிகளில் ஆய்வு, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பிரத்யேக ஆடைகளை சரிபார்த்தல், விண்வெளியில் தங்களுக்கு விருப்பமான உணவுகளை தேர்ந்தெடுத்தல் உள்ளிட்ட பயிற்சிகளை அவர்கள் முடித்தனர். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள அமைப்புகளை அறிந்து கொள்ளுதல், விண்வெளியில் இருந்து புகைப்படம் எடுப்பது, தினசரி நடவடிக்கைகள், தகவல் தொடர்பு நெறிமுறைகள் குறித்தும் அங்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. முக்கியமாக விண்வெளியில் அவசர காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நாசா இஸ்ரோ கூட்டு முயற்சியில் இந்திய விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்ல வாய்ப்புள்ளது என அவர் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நாள் ஒன்றுக்கு 140 பெண்கள் குடும்பத்தினரால் கொலைன்னு ஐநா ஆய்வில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பாலின வன்முறையால் பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எந்த இடமும் விலக்கு இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் வீட்டிலும் பெண்களுக்கு எதிரான ஆபத்துகள் நிறைந்துள்ளது என்பது இந்த ஆய்வு கூறுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டில் சர்வதேச அளவில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 140 பெண்கள் மற்றும் சிறுமிகள் அவர்களின் கணவர்கள் அல்லது வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்பட்டிருப்பதாக ஐநா ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உமன் சேஃப்டி அப்படின்ற மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் குரூப் 2A ஆர் குரூப் 1க்கு மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதில் உள்ள ஆர்டிக்கல் ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்காங்க, யார் ஆய்வு நடத்தியிருக்கா, எந்தெந்த ஆண்டு என்னென்ன இருக்குது, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாசித்து பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக ஒன்றும் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.